வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை பழத்துடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திராட்சை பழம் மூளை இதயத்தை நமக்கு வலுவடைய செய்யும். மேலும் வயிற்றுப்புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணமாக்கி கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல், வாய்க்கசப்பு போன்ற பிரச்சனைகளை கூட திராட்சை பழம் தீர்க்கும். ரத்தத்தில் குளுக்கோஸ் உடைய அளவை சீராக வச்சு உடலில் கொழுப்பு சத்து சேர்வதையும் திராட்சை பழம் தடுக்கும், பித்தத்தையும் தணிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் திராட்சை பழத்தில் இருக்குது. இது மென்மேலும் நிறைய மருத்துவன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிய வகை ஒரு உணவுப் பொருள். ஸோ அந்த திராட்சை பழத்தை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நோய்களை குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. திராட்சை பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகம் இருக்கிறதால இது உடலை தாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ் தொற்றுகளை திறம்பட எதிர்த்து போராடக்கூடிய வகையில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும். எனவே திராட்சையை நீங்கள் தினசரி சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நீங்கள் வலுவாக வச்சுக்கலாம். உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க திராட்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். புற்றுநோயை தடுக்கும் திராட்சை பழம். திராட்சை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைய இருக்கின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதப்படுத்தி புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக இந்த திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்ரால் என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இது புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய மற்றும் அதனுடைய வளர்ச்சியை அழிக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு. மேலும் திராட்சையில் கேட்டசன்கள், கியூகர்சிட்டின் மற்றும் ஆந்தோசைனின்கள் போன்ற புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. ரத்த அழுத்தம் குறையும் நீங்கள் திராட்சையை எடுத்துக்கொள்ளும் போது. அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். திராட்சையில் சோடியம் மிகவும் குறைவு. எனவே உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் திராட்சையை தினமும் உட்கொண்டு வந்தால் ரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்கும். மேலும் திராட்சையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பிபியை கண்ட்ரோலாக வைக்கணும்னா இந்த பொட்டாசியம் சத்து தான் திராட்சையிலிருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய உடலில் பொட்டாசியம் மிகவும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் அது உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே பொட்டாசியம் குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் திராட்சையை தினமும் சாப்பிடுங்க. இதய நோயை தடுக்கும் திராட்சை பழம். திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்ரால் புற்றுநோயை மட்டும் தடுக்கிறது கிடையாது, இதய நோயிலிருந்தும் பாதுகாப்பு அளிப்பதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஒரு ஆய்வில் சோடியத்தை விட பொட்டாசியத்தை அதிகமாக உட்கொள்பவர்கள் இதய நோயால் மரணிப்பது குறைவது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. எனவே இதய நோயால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா திராட்சையை அடிக்கடி நீங்கள் ஒரு கையளவு சாப்பிட்றதுக்கு முயற்சிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு இதயத்தை பாதுகாக்கும். கொலஸ்ட்ரால் குறையும் நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கும் பொழுது. திராட்சையில் நார் சத்து அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கு. எனவே உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு திராட்சை நீங்கள் சாப்பிட்றது ஒரு சிறந்த ஒரு உணவாக உங்களுக்கு இருக்கும். திராட்சை தினமும் நீங்கள் சாப்பிடும்போது அது ரத்த நாளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும். ஆய்வுகளில் கூட தினமும் நீங்கள் சிவப்பு திராட்சை உட்கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையிறது தெரிய வந்திருக்கும். சர்க்கரை நோயிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சை பழங்களில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு அப்படின்றதால திராட்சையை உட்கொண்டா ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது. சொல்லப்போனால் திராட்சை இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதோடு இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து குளுக்கோஸை உடல் உங்களுக்கு பயன்படுத்த உதவி புரிவதாக ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. ஸோ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு திராட்சையை எடுத்துக்கோங்க. மூளைக்கு ரொம்ப நல்லது திராட்சை பழம். திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்ரால் உடலுக்கு பல வழிகளில் நன்மை தளிக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மூளையில் நேர்மறை விளைவை ஏற்படுத்தக்கூடியது திராட்சை பழம். திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ ஒவ்வொருவருக்குமே அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் தான் வருது. எனவே திராட்சையை நீங்கள் தினமும் உட்கொள்வதன் மூலமாக மூளை நீண்ட காலமாக உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மை ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகளுக்கு நல்லது திராட்சை பழம். திராட்சை பழத்தில் விட்டமின் ஏ சத்து மற்றும் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிம சத்துக்கள்லாம் இருக்கு. இது அனைத்துமே எலும்புகளை உங்களுக்கு வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு உதவி புரியுது. ஆகவே வயதான காலத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா தினமும் நீங்கள் திராட்சை பழங்களை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இளமை மற்றும் வாழ்நாளை நீங்க நீட்டிக்கணும் அப்படின்னா திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய இளமையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஆசை தான் நீண்ட காலம் இளமையாக காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு எளிய வழி தினமும் நீங்க திராட்சை பழத்தையும் உட்கொள்வது தான். நீங்க திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்ரால் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய அமைப்பு பாதிக்கப்படுவது தடுக்கப்படும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புதுப்பிக்க ஆரம்பிக்கும். செல்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இதன் விளைவாக இளமையோடு நீங்கள் வாழலாம். உங்களுடைய வாழ்நாளும் நீடிக்க ஆரம்பிக்கும்.
தூக்கம் மேம்படுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். தற்போது நிறைய பேர் இரவு நேரத்தில் தூக்கத்தை பெற முடியாமல் அவதிப்படுறாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நல்ல தூக்கத்தை திராட்சை நமக்கு வழங்கும். அதற்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து திராட்சையை சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். முக்கியமாக திராட்சையில் கலோரிகள் இல்லை அப்படின்றதால ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாம நீங்கள் இந்த திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. இது உங்களுக்கு உடல் எடையையும் குறைக்கும், உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். திராட்சை பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.